ஆடி அமாவாசைனால சதுரகிரி கோயில் இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கம் தெய்வத்தை நம்ம வழிபடுறதுக்கு கிளம்பியாச்சு பஸ் ஏறி. இந்த சதுரகிரி மகாலிங்க கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலை கோயிலாகும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இயற்கை எழிலும் அது மட்டும் கிடையாது, நிசப்தமும் நம்மள வந்து ஆழமான அமைதியை உண்டாக்கிறது. அது மட்டும் கிடையாது, இது வந்து தியானம் செய்யவும் மௌனம் மேற்கொள்ளவும் விரும்புகிறவருக்கு ஒரு உகந்த இடம், சிறந்த இடம்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ் வருடம் ஆடி அமாவாசை என்ன பண்ணுறாங்க, ஏராளமான பக்தர்கள் கூடி விரதம் இருந்து நம்மளோட நடைபயணம் மேற்கொண்டு சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் கிடையாது, நாலாபுறமும் மலைகள் சூழ்ந்துள்ளதால் இதை வந்து சதுரகிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த மலையின் அமைப்பு வந்து சதுர வடிவில் இருப்பதால் இப்பேர் வந்ததுன்னு சொல்லி ஒரு கூற்று வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சுந்தர மகாலிங்கம் சன்னதியில் மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் உள்ளது இக்கோயிலின் சிறப்பு. எல்லாத்துலேயும் வந்து லிங்கம் வந்து அந்த மாதிரி இருக்காது, பட் இதில் வந்து சாய்ந்த நிலையில் வந்து லிங்கம் வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, இம்மலையில் வந்து ஏராளமான மருத்துவ மூலிகைகள் உள்ளதால் அதை அருமையில வந்து உணர்ந்த பல சித்தர்கள் இங்கு தங்கி தீராத நோயுள்ள மக்களுக்கு சித்த மருத்துவம் செஞ்சு குணப்படுத்தி இருக்காங்க அந்த நோயெல்லாம். இந்த சதுரகிரி மலையில வந்து 5 கோயில்கள் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மகாலிங்கம், சுந்தரலிங்கம், சந்தன மகாலிங்கம், ரெட்டை லிங்கம், காட்டு லிங்கம்னு சொல்ற 5 கோயில் வந்து இங்க வந்து சதுரகிரி மலையில் கிடைக்கும் பல அற்புத மூலிகைகள் வந்து நம்ம முறிந்த எலும்பை கூட சேர்த்து வைக்கக்கூட ஆற்றல் வந்து அந்த அளவு ஆற்றல் வந்து அதுக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சம், சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்களும் மூலிகைகள் இலைகள் இம்மலையில் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இரவாமையை அளிக்கக்கூடிய கரு நெல்லி போன்ற அரிய கனி வகைகளும் இங்க வந்து இருக்கு. 1950ஆம் ஆண்டு வரை இக்கோயில் வந்து சாப்டூர் பாளையக்கார பராமரிப்பில் இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மலை வந்து 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு வனத்துறை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. கோர்க்க முனிவரால் உதகம் என்று குறிப்பிடப்படும் உதகநீர் சுனையும் உண்டு. மருத்துவ குணம் கொண்ட மரம் செடி கொடிகளின் மேல்பட்டு இறங்கி வரும் தண்ணீர் தேங்கிய சுனைகளும் இங்கே இருக்கு. இந்த சுனையில் உள்ள நீருக்கு தான் உதகம் என்று பெயர் சொல்வாங்க. பார்ப்பதற்கு குழம்பிய சேற்று நீர் போல் காணப்படும் இந்த உதக நீர் மருத்துவ குணங்களை கொண்டது. இது போன்ற நீரை நாம் பருகிவிட முடியாது. விவரங்கள் அறிந்தவர்களின் மூலம் துணையோடு அந்நீரை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். நிறைய சுனை இருக்கு, நம்ம கிடைக்கக்கூடிய நீரை வந்து அப்படி அப்படியே குடிக்கூடாது. விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு வந்து நம்ம குடிக்கணும்னு சொல்றாங்க. இதை பாருங்க, ஒரு அருவி மாதிரி இருக்கு. இந்த அருவியில நம்ம போய் குளிக்க முடியாது, ஏன்னா இது வந்து ஆழமான பகுதியாக இருக்கும். எப்பயாச்சும் ஒரு முறை, அதாவது ஆடி அமாவாசை அந்த மாதிரி சிவனுக்கு உகந்த நாளில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நம்மளால போய் குளிக்க முடியாது, பட் வந்து பார்த்து ரசிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், இது வந்து இயற்கை சூழல் வந்து நிறைந்த பகுதி. இங்கே போகும்போது நம்மளுக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். அதனால இந்த மலையை வந்து சித்தர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இன்னமும் வந்து நிறைய சித்தர்கள் வந்து இங்கே வாழ்றதா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் வந்து இருக்கா. இது பசுவின் காலடி தடம்னு சொல்றாங்க. இதை பத்தி ஒரு கதை இருக்கு, அந்த கதையை நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், பாருங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து நாவல் நீரோட்டுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நிறைய சுனைகள் இருக்குன்னு சொன்னேன். இந்த சுனையில் இருக்கக்கூடிய சில தண்ணி வந்து நம்ம பார்க்கறதுக்கு மினரல் வாட்டர் மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது வந்து பச்சரிசி பாறைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாறைக்கு வந்து ஒவ்வொரு பேர் வந்து வச்சிருக்காங்க. இந்த மரத்தை பாருங்க, இந்த மரத்தையும் நம்ம வந்து தெய்வமா கும்பிடுறோம். நம்ம வந்து இயற்கையை வந்து தெய்வமாக கும்பிட்ற ஒரே நாடு வந்து நம்ம தமிழ்நாடு தாங்க. வந்து கம்மியான பேர் தான் வருவாங்க. இப்போ வந்து பஸ் வசதி எல்லாமே இருக்கனால நிறைய பேர் வந்து அந்த சுந்தர மகாலிங்கத்தை தரிசனப்பட்டு நிறைய பேர் வராங்க. சில இடத்துல வந்து ஏறி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், சில இடத்துல வந்து இந்த பனி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது மூலமாக நம்ம ஏறி வந்துடலாம். வழி முழுக்க வந்து இந்த மாதிரி பாறைகள் கற்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு போய் வந்து தெய்வத்தை வந்து கும்பிடும்போது அவ்வளோ ஒரு நம்மளுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும், மன நிறைவாகவும் இருக்கும். இங்கே வந்து பிலாவடி கருப்பசாமி வந்து இருக்காரு. இது ஒரு யாருன்னா நம்ம சுந்தர மகாலிங்கத்துக்கு மலை கோயிலில் வந்து காவல் தெய்வம்னு சொல்கிறாங்க. சுந்தர மகாலிங்கத்தை நம்ம வந்து வணங்க செல்றதுக்கு முன்னாடி முதலில் பலா மரத்தின் அடியில் குடிக்கொண்டுள்ள நம்ம கருப்பசாமியை வணங்கி விட்டு தான் செல்லணும்.
சதுரகிரியில் தைல கிணறு ஒன்று உள்ளது. சித்தர்கள் வந்து இங்க ரசவாதம் செய்வதற்கு தயாரித்து மூலிகை குழம்பின் மிச்சத்தை வந்து இந்த தைல கிணற்றில் கொட்டி வைப்பாங்க. இந்த கிணத்துக்கு வந்து காவலா யார் இருந்தாங்கன்னா நம்ம கருப்பசாமி வந்து இருந்தாரு. இந்த தைல கிணற்றை பொதுமக்கள் பார்வையில இருந்து இந்த கருப்பசாமி மறைச்சதா சொல்ற ஒரு கதையும் இங்க வந்து இருக்கு. தைல கிணற்றை ஒட்டி ஒரு பலா மரத்தின் கீழே பிலாவடி கருப்பசாமி சன்னதி அமைந்துள்ளது. எனவே இவர் பிலாவடி கருப்பு, அதாவது பலா மரத்தடி கருப்பு சொல்லி சொல்லுவாங்க. பாறையை ஒட்டி அமைந்துள்ள பீடத்தின் இரு கைகளுடன் நின்ற நிலையில் வந்து கருப்பசாமி சிற்பம் வந்து இங்கு வந்து அந்த கருப்பசாமி எப்படி இருப்பாருன்னா, இடுப்பில் கங்கு வைத்து இறுக்கி கட்டிய கச்சையுடன் அகல திறந்த விழிகள் முறுக்கு மீசையுடன் காணப்படும். இச்சிற்பத்தில் வந்து 2 கைகளும் வலது கை ஓங்கிய வலது கை வீச்சருவாளி ஏந்தியவாறும் இடது கை கதை மற்றும் சங்கு ஏந்தியவாறும் காட்டப்பட்டுள்ளது. இங்கு வந்து ஒரு பலா மரத்துல இருந்து ஒரு காய் விழுந்தாதான் அடுத்த காய். இந்த சுந்தர மகாலிங்க கோயில் வந்து சிறப்பு பெறுவதற்கு முக்கியமான காரணமே பிலாவடி கருப்பு. ஏன் வந்து சொல்றோன்னா, பிலாவடி கருப்பு வந்து காவல் தெய்வம்னு சொல்லி சொல்றோம். அந்த காவல் தெய்வம் வந்து காவல் செய்யும் போது பசுவோட பாலை வந்து சிவன் வந்து குடிச்சிருக்காரு. அதனால வந்து பிலாவடி கருப்பு கிட்ட ஒரு நாள் வந்து நல்ல வசமா வந்து சிவன் சிக்கிக்கிட்டாரு. சிக்கிக்கிட்டோன்னே என்ன பண்ணாங்கன்னா, கருப்பசாமி சிவனை வந்து பரம்பு வச்சு அடைச்சிருக்காரு. அடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து சிவன் வந்து அவருடைய தோற்றத்தை வந்து காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கோயில் வந்து நல்லா சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லி சில தல வரலாறு வந்து கூறுகிறது. சந்தன மகாலிங்க கோயில் வந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலை கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. 14 சித்தர்களின் தலைமை பீடமாக சந்தன மகாலிங்க கோயில் வந்து விளங்குகிறது. இக்கோயில் வளாகத்தில் பார்வதி சந்தன மகாதேவியாக தனியாக காட்சியளிக்கிறார். மலை அருவிக்கரையில் சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது. ஆடி அமாவாசை நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சந்தன மகாலிங்கத்தை வழிபட்டு வருகிறார்கள். பெரியார்ல இருந்து சின்னாள் வரையும் வந்து ஏன் வந்து இவ்வளவு கஷ்டத்தை கடந்து வரணும், இந்த சுந்தர மகாலிங்கத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஏதாச்சும் ஒரு சிறப்பு நாளில் தான் நம்ம பார்க்க முடியும்னு சொல்லி வரோம். அதை வந்து நம்ம வெற்றிகரமாக நடந்து வந்து கடவுளை பார்த்தா நம்ம வாழ்க்கையில எதையோ அடைஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சுந்தர மகாலிங்கம் தான். இந்த சுந்தர மகாலிங்கம் மற்ற கோயிலில் வந்து லிங்கம் வந்து நேராக இருக்கும். பட் இந்த கோயிலில் மட்டும் சுந்தர மகாலிங்கம் வந்து கொஞ்சம் வந்து சாய்ந்த நிலையில் இருப்பார். இது வந்து இந்த கோயிலுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லி. மலை ஏறும்போது யாருமே பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பக்தர்கள் யாரும் வந்து பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாது. இயற்கையை பாதுகாக்கிறது வந்து நம்ம கடமை தான். பட் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, மேலேயும் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் விற்கிறாங்க. ஏன் விற்கிறாங்கன்னு தெரியல. இதை வந்து என்ன செய்வோம், நம்ம வாங்கி குடிக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அங்கேயே போட்டு போயிடும். ஸோ இதனாலும் நம்மளோட இயற்கை வந்து அழியுது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை பாதுகாக்கணும். எனக்காச்சும் ஒரு நாள் தான் நம்ம வந்து இந்த மலைப்பாதைக்கு போகிறோம் சாமியை தரிசனம் பண்ண. ஸோ போயிட்டு வரும்போது இந்த மலைப்பாதையை வந்து நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது. அது மட்டும் இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும். இதுவும் கூட இயற்கை மரத்தை வந்தாங்க. இது வந்து பெரிய பெரிய மாலில் வச்சு இது பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இது இயற்கையாகவே சதுரகிரி மலையில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மலையில வந்து மான், யானை, காட்டு மாடு, நிலா, வரையாடுன்னு சொல்லி நிறைய விலங்குகள் வந்து இருந்துச்சு. முதல்ல வந்து யானை வந்து கூட்டமா வருமா. பட் வந்து இப்போ வந்து பக்தர்கள் வந்து கோயிலுக்கு நிறைய வர்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, யானைனா வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வனவிலங்கு பாதுகாப்புக்கு வந்து அரசு நிறைய பணி வந்து செய்யறாங்க. பட் வந்து நம்மளும் பக்தர்களும் வந்து என்ன செய்யணும், அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும்.